அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, தேசிய ஆசிரியர் சங்கம் சார்பாக நாகப்பட்டினம் மாவட்டம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு வழிகாட்டி தொடர் நிகழ்வில் இன்றைய தினம் 82வது வகுப்பு ஆங்கில பாடத்தில் தாள் 1 மற்றும் எழுதுபவர்களுக்கு உரிய வகுப்பு. ஒவ்வொரு வகுப்புலையும் நாம் மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகிறோம். தாள் 1 மற்றும் 2 எழுதுபவர்களுக்கு 5ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை கண்டிப்பாக முழுமையான சிலபஸ் நம்ம முடிக்கணும். 9, 10 முக்கியமான இலக்கண இலக்கிய பகுதிகள் நம்ம பார்க்க போகிறோம். அந்த முறையில் இன்றைய தினம் 8ஆம் வகுப்பு ஆங்கிலம், அதில் பக்கம் 94 புக் வச்சுருக்கவங்க எடுத்துக்கோங்க. இது மை ரெமினசன்ஸ், என்னுடைய நினைவோடையில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. ரவீந்திரநாத் தாகூர் அவங்க எழுதின ஒரு படைப்பு. அவங்க நோபல் பிரைஸ் வின்னிங் பெங்காலி போயட், நமக்கு தெரியும். ஆதர், பிலாசபர், தத்துவவியல் அறிஞர், எஜுகேட்டர். கீதாஞ்சலி அப்படிங்கிற படைப்பு 1912 எழுதியிருக்காங்க. அவங்க யூரோப், அமெரிக்கா போயிட்டு வந்த பிறகு அவங்களுடைய உடல்நலக்குறைவு 1912 ஏற்படுது. அப்போ எழுதப்பட்ட அந்த ட்ரிப்பை பற்றி எழுதப்பட்ட ஒரு படைப்பு தான் இது. தலைப்பு மை ரெமினசன்ஸ், ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எழுதியது. இதனுடைய சுருக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் முக்கியமான வார்த்தைகள்லாம் இருக்குது. இந்த வார்த்தைகளை நம்ம பார்த்துப்போம். முதல்ல அந்த சுருக்கத்தை நம்ம பார்த்துருவோம். அந்த பாடத்தினுடைய தலைப்பு இந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய படைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான் கங்கை கரையில் இருக்கும்போது அந்த நினைவுகளை விவரிக்கிற ஒரு படைப்பு. இதில் ஒரு முக்கியமான பகுதிகளை மட்டும் பார்க்குறோம். கங்கை கரையில் இருக்கக்கூடிய அந்த நாட்கள் புனித நதியில் மிதந்து செல்லக்கூடிய அர்ச்சனை செய்யப்பட்ட தாமரை மலர்கள் போல கடந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சில மழைக்காலங்களில் பின்பகுதிகளில் அவங்க ஒரு பரவச நிலையில் ஒரு வைஷ்ணவ பாடல்கள் அதை எடுத்துக்கிட்டு ஹார்மோனியம் வாசிச்சுக்கிட்டு பாடினாங்க. அதே போல் அவங்க சகோதரர் ஜோதிரிந்திரா, இந்த பெயர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜோதிரிந்திரா, இதை குறிப்பெடுத்துக்கோங்க. இவங்க வயலின் வாசிப்பாங்க. ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் பாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த கங்கையில் சின்ன படகுல போவாங்க. அந்த படம் பார்த்துருக்கீங்க. அதே போல் அந்த மேற்கு வானம், அங்கே மரங்கள் வரிசையாக இருக்கும். அதுக்கு மேலே சந்திரன் உதிக்கிற வரலையும் அங்கே அவங்க இருப்பாங்க. ஓகே, முக்கியமான சொற்கள்: டெடிகேட்டட் லோட்டஸ் பிளாசம்ஸ், அர்ச்சனை செய்யப்பட்ட தாமரை மலர்கள். வெரிட்டபிள் ஃப்ரென்சி, உண்மையான பரவச நிலை. அக்காம்பனிங் மை சிங்கிங், என்னோட கூட சேர்ந்து பக்காவாத்தியம் வாசிச்சுக்கிட்டு பாடுறது என்னுடைய பாடலுக்கு. டெக்லைனிங் டே, இப்படின்னா அந்த அந்தி நேரம், பொழுது சாயும் நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. ஃப்ரிஞ்ச் ஆஃப் ட்ரீஸ், மரங்களின் வரிசை, அதனுடைய விளிம்பு, அந்த பகுதியை நம்ம பார்க்குறோம். இதுதான் அந்த பகுதியில் உள்ளது. இந்த வெரிட்டபிள் ஃப்ரென்சி இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே போல் அடுத்த பகுதியை நம்ம பார்க்குறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க படகோட்டி முடிச்சுட்டு வரும்போது அவங்க வீடு, அதை பற்றி சொல்கிறாங்க. அவங்க வீடு அந்த ஆற்றக்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய வீடு. அதில் நில ஒளி ஆற்றில் பட்டு மின்னி அது அந்த நிலத்திலையும் நீர்லையும் ஒரு அமைதியாக இருக்கும். இவங்க தங்கி இருந்த வீட்டினுடைய பெயர் மொரானின் தோட்டம், மொரான்ஸ் கார்டன். அதே போல் அந்த ஆற்றிலிருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு கல் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த வீட்டில் அறைகள் ரொம்ப வெவ்வேறு நிலைகளில் பெருசாக இருக்கும். மிகப்பெரிய வரவேற்பறை இருக்கும். அதில் வண்ண கண்ணாடி ஜன்னல்கள் இருக்கும். அந்த வண்ண கண்ணாடியில் ஒரு ஊஞ்சலாடும் தம்பதியினுடைய படம் இருக்கும். மற்றொரு படத்தில் ஒரு திருவிழா கோலம் இருக்கும். மக்கள் மாளிகைக்கு போயிட்டு வருவது, அந்த மாளிகைக்குள்ள மேலே இருக்கக்கூடிய மாளிகைக்குள்ளே போயிட்டு போன்ற ஒரு ஓவியம் சித்தரிக்கப்பட்டிருக்கும். அங்கே அந்த வீட்டினுடைய உச்சியில்
ஒளி வெளிச்சத்தில் படங்கள் ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீட்டின் உச்சியில் ஒரு வட்ட வடிவ கோபுரம் இருக்கும், கோபுர அறை இருக்கும். அங்கிருந்து பார்த்தா வானம், மரங்களின் உச்சி, இது மட்டும்தான் தெரியும். அங்கே அமர்ந்துதான் நான் அந்த கவிதைகளை எழுதினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேர் வேர் த breast of limitless face clouds and laid to sleep I have built my house for the ஓ poesy அப்படின்னு அதை முடிச்சிருக்காங்க. இதில் உள்ள வார்த்தைகள் பார்த்துக்கோங்க. இனஃப் ஆஃப் பியாண்ட் எக்ஸ்பிரஷன் இன் வேர்ட்ஸ், அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு உணர்ச்சிகள், அந்த வார்த்தைகளை தாண்டிய உணர்ச்சி. லாங்குவேஜ், மெதுவாக நகர்றது, இதெல்லாம் குறிப்பெடுத்துக்கோங்க. இந்த வார்த்தைகள் முக்கியம். பிளைன் டைவ், சவுண்டிங் சேட், ஒரு சோகமான ஓசை. மினிஸ்ட்ரேஷன், த ஆக்ட் ஆஃப் ஹெல்பிங் ஆர் கேரிங். நம்ம மினிஸ்டோரியல், மினிஸ்டர்ஸ், இது எல்லாமே ரூட் வேர்டு இதுதான். அமைச்சு பணியாளர்கள் நல்லா சொல்லுவோம். மினிஸ்ட்ரேஷன். ராட், காஸ்ட், காரணமாக அமைதல். கிளஸ்டர், நமக்கு தெரியும், சிஆர்சி இதெல்லாம் சொல்கிறோம். ஃபார்மிங் எ குரூப், ஒரு குழுவாக உருவாகுதல். பெல்ச்சிங், டு லெட் த ஏர் கம் அப், காற்றை உள்ள விடக்கூடிய இந்த ஜன்னல்களை பற்றி சொல்லும்போது பெல்ச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. வெரிட்டபிள், மோர் எக்ஸைட்டிங். அதே போல் கேப்னா கிளாஸ், இது நமக்கு தெரியும் இந்த வார்த்தைகள்லாம். ஓகே. கிளிப்டு வேர்ட்ஸ், இது நம்ம பார்த்துக்கிறோம். பட் இதுவரையிலையும் இவை பெரிதாக ஆசிரியர் தகுதி தேர்வு வினாக்களில் கேட்கப்பட்டது இல்லை. ஆனால் நம்ம இதை பார்த்துக்கணும். அட்வர்டைஸ்மெண்ட், ஆட். ஆட்டோமொபைல், ஆட்டோ. கேப்ரியோலட், கேப். எக்ஸாமினேஷன், எக்ஸாம். இப்போ இந்த 4 வார்த்தையை பார்த்ததுல நமக்கு என்ன புரிஞ்சுது? கிளிப்டு வேர்ட்ஸ். இப்போதான் நம்ம அந்த கிளிப்டு வேர்ட்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். Clipping is the word formation process which consists in the reduction of a word to one of its parts. ஒரு வார்த்தையை அதனுடைய வார்த்தையின் ஒரு பகுதியாக ரிடக்ஷன், குறைப்பது. இப்படி குறைக்கப்பட்ட வார்த்தைகளை தான் கிளிப்டு வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு பெரிய வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தையினுடைய ஒரு பகுதியை வச்சு நம்ம குறைக்கிறது. இப்போ நம்ம பேரெல்லாம் இருக்கும், ஒரு பெரிய பேர் இருக்கும், அதை ரொம்ப அழகாக நம்ம சுருக்கி கூப்பிடுவோம் இல்லையா? இப்போ உதாரணத்திற்கு செந்தமிழ் செல்வின்னு இருக்கும், அதை செல்வின்னு கூப்பிடுவோம், இல்லை தமிழ்னு கூப்பிடுவோம். இப்படி கூப்பிடுறது தான் கிளிப்டு வேர்ட்ஸ். அட்வர்டைஸ்மெண்ட், ஆட். ஆட்டோமொபைல், ஆட்டோ, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். கேப்ரியோலெட், கேப், இந்த வார்த்தை நமக்கு புதுசு, குறிப்பெடுத்துக்கிறோம். எக்ஸாமினேஷன், எக்ஸாம், நமக்கு நல்லா தெரியும். ஃபேனட்டிக், ஃபேன். இப்போ இந்த ஃபேனட்டிக்னா அர்த்தம் என்னென்னலாம் பார்க்க வேணாம், பார்க்கக்கூடாது. கேஸோலைன், கேஸ். ஜிம்னாசியம், ஜிம். யாருமே ஜிம்னாசியம்லாம் சொல்றதே இல்லை, ஜிம்மு தான். ஹாம்பர்கர், பர்கர். இன்ஃப்ளூயன்ஸா, ஃப்ளூ, இதை நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். இன்ஃப்ளூயன்ஸாங்கிறத ஃப்ளூ அப்படின்னு நம்ம சொல்றோம். லஞ்ச் அண்ட் லஞ்ச், நமக்கு தெரியும், நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை. மேத்தமேட்டிக்ஸ், மேத். மெமோரண்டம், மெமோ. மூவிங் பிக்சர், மூவி. ஆக்சுவலாக இது கிளிப்டு வேர்ட்ஸில் வருது, பிளண்ட்லையும் இது வரலாங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை. இது கிளிப்டு வேர்ட்ஸ் தான். மூவிங் பிக்சர், மூவி. பேண்டலூன்ஸ், பேண்ட்ஸ். ஃபோட்டோகிராஃப், ஃபோட்டோ, நமக்கு தெரியும். யூனிவர்சிட்டி, வர்சிட்டி. இந்த வர்சிட்டியில் ஏ வருதுங்கிறத நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். ஜுவாலஜிக்கல் பார்க், அதைத்தான் நம்ம ஜூன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். டெலிஃபோன், ஃபோன். ஓகே. இப்போ ஒரு 5 வார்த்தை கொடுத்துருக்காங்க, இதுக்கு ட்ரை பண்ணுங்க. வார்த்தைக்கே எல்லாரும் ட்ரை பண்ணாதீங்க, வேற வேற வார்த்தைகளுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். கஃபே, சூப்பர், திருமதி காந்திமதி அவர்கள். கஃபே. மைக், அருமை. ஃப்ரிட்ஜ், சூப்பர்.
கிலோ, அருமை. இப்போ எல்லாருமே வார்த்தையை விட்டுட்டோம். ஏரோல பிளேன், பிளேன்னு சொல்லுவோம். ஏரோப்ளேனை பிளேன்னு சொல்றோம். இதை நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். அதே தான். ஆனால் இது வாக்கியங்கள் அமைக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஃபோட்டோ, ஜிம், லஞ்ச், ஆட், ஜூ, இதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பிளண்ட். நம்ம பிளண்ட் அப்படின்னா என்ன? ஸ்க்ரீனில் ஒரு டச் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணுறது இருக்கும். இப்போ ஃபுல் ஸ்க்ரீனில் தெரியும். ஏன்னா இது சின்ன எழுத்தாக இருக்கலாம். ஸ்க்ரீனில் ஒரு வாட்டி டச் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணுற சிம்பிள் ஒரு ரவுண்டோடு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வியூக்கு வந்துடும். பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிளண்ட் அப்படின்னா 2 வார்த்தைகள் இருக்குது அல்லது 3 வார்த்தைகள் இருக்குது. இந்த வார்த்தைகளை இணைத்து உருவாக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இதில் நமக்கு ரொம்ப புரியணும் அப்படின்னா இதில் எல்லாமே கொஞ்சம் சிக்கலான வார்த்தைகளாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம மீண்டும் ஒரு முறை அந்த பிளண்ட் அப்படின்னா என்னங்கிற விளக்கத்தை பார்க்குறோம். எ பிளண்ட் வேர்ட் ஆர் எ பிளண்ட். இதை பிளண்ட் வேர்டுன்னு சொல்லலாம், பிளண்டுன்னு சொல்லலாம் சுருக்கமாக. இதுவே ஒரு கிளிப்டு வேர்ட்ஸ் தான். அப்போ இது என்னது? 2 வார்த்தைகள் அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகளை இணைத்து ஃபார்ம் பண்ணுறது. ரெண்டுமே மோதி ஒரு புதிய வார்த்தையை உருவாக்குறது. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுமே மோதி ஒரு புதிய வார்த்தையை உருவாக்குகிறது. எலக்ட்ரோ எக்ஸிக்யூட்டிவ், எலக்ட்ரோக்யூட், புது வார்த்தை நமக்கு. கேமரா ரெக்கார்டர், கேம்கார்டர், இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் அதிகமாக புழக்கத்தில் இல்லை. இப்போ மொபைல் வந்ததுனால இந்த கேம்கார்டர் யூஸ் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. இந்த கையில் சின்னதாக வச்சுருப்பாங்க இல்லையா வீடியோ எடுக்கிறதுக்காக, அதான் கேம்கார்டர். காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட், மதிய உணவு லஞ்ச். இதுக்கு நடுவில் 11 மணிக்கு சாப்பிடுவோம் இல்லையா, அது பிரஞ்ச். பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சுக்கும் நடுவில் உள்ளது பிரஞ்ச். பைனரி டிஜிட், இது பிட் அப்படின்னு சொல்றோம். பிட், பைனரி டிஜிட் சேர்ந்தது பிட். எலக்ட்ரானிக் மெயில், இமெயில், கூகுள் மெயில், ஜிமெயில். மெக்கானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கட்ரானிக்ஸ். இயந்திரவியலும் இருக்கும், மின்னியலும் இருக்கும், மின்னணுவியலும் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து படிக்கிறது. வாகனங்களுக்கு வந்து அந்த எலக்ட்ரானிக் கியர் பாக்ஸ் இதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் இதில் வரும், மெக்கட்ரானிக்ஸ். மோட்டார், பெடல், மொபெட். அப்போ மொபெட்னா என்ன? மோட்டாரும் இருக்கும், பெடல் பண்ணியும் ஓட்டலாம். விஐபியில் தனுஷ் ஓட்டுவார் இல்லையா, அதுதான் மொபெட். பழைய எக்ஸல் டிவிஎஸ் 50 சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மொபெட். இப்போ நம்ம மொபெட்னு சொல்கிறது வந்து நம்ம ஸ்கூட்டரை எல்லாம் மொபெட்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸ்கூட்டர் மொபெட் அல்ல. எதுக்கு பெடல் இருக்கோ, எதை பெடல் பண்ணி மிதிக்க முடியுதோ அதுதான் மொபெட். இப்போ மொபெட் வந்து கிடையாது. மோட்டார், ஹோட்டல், மோட்டல். நியூஸ் பிராட்காஸ்ட், நியூஸ் காஸ்ட். ஸ்மோக், ஃபாக், ஸ்மாக். பனி, புகை. ஸ்பானிஷ், இங்கிலீஷ், ஸ்பாங்கிலிஷ். வைட்டல், அமைன், விட்டமின். ஓகே, இதை ட்ரை பண்ணுங்க. 5 மனசுக்குள்ள சொல்லி பார்த்துருங்க. இன்டர்போல், அருமை. திருமதி மணிமேகலை, இன்டர்போல் அருமை. மோட்டல், மோட்டல், எஜுசாட் அருமை. ஹெலிபேட், ஜூலியட் நிர்மலா மேம் சூப்பர். ஜெயசீலி மேம் எஜுசாட் சூப்பர். இ காமர்ஸ், சித்ரா மேம் அருமை, அருமை. ஓகே, ஜெயசீலி மேம் அருமை. எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இன்டர்போல், ஹெலிபேட், மோட்டல், எஜுசாட், இ காமர்ஸ். எலக்ட்ரிக் காமர்ஸ்ங்கிறது இ காமர்ஸ். நம்ம எலக்ட்ரானிக் மெயில்னு சொன்னோம், அதை இமெயில்னு சொன்னோம். அதே தான் எலக்ட்ரானிக் காமர்ஸ், இ காமர்ஸ். எஜுகேஷன், சேட்டிலைட், எஜுசாட். ஓகே,
இந்த வார்த்தைகள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்தது இடியம், ஐடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன். ஒரு எக்ஸ்பிரஷன், அதில் வார்த்தைகள் இருக்கும், அது நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் தான் அதை புரிஞ்சிக்க முடியும். இப்போ நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறோம், அதாவது அதுக்குள்ள நேரடி வார்த்தைகள் இல்லை, அதுக்கு வேற அர்த்தம் இருக்கும். நேரடி அர்த்தம் எடுத்துக்க கூடாது. இடியம்ஸ் டோன்ட் மீன் எக்ஸாக்ட்லி வாட் த வேர்ட்ஸ் சே. அந்த வார்த்தைகள் என்ன சொல்லுதோ அதை நேரடியாக நம்ம அர்த்தமாக எடுத்துக்க முடியாது. தே ஹாவ் ஹவ் ஹிடன் மீனிங். அதுக்குள்ள ஒரு மறைந்த அர்த்தம் இருக்கும், மறைபொருள் இருக்கும். இதுதான் இடியம்ஸ். இதெல்லாம் நம்ம நம்ம பயன்படுத்துறது தான். தமிழ்லையும் நம்ம இதை பயன்படுத்துகிறோம், ஆங்கிலத்திலையும் இது இருக்கு. அப்போ நேரடி அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது, அதற்குள்ள ஒரு மறைக்கப்பட்ட பொருள் இருக்கும். அதுக்கு முதல்ல அது இடியம்ஸ்ன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கிக் த பக்கெட், இதுக்கு அர்த்தம் என்ன? கீழே உள்ளதை பார்க்காம சொல்லுங்க பார்ப்போம். கிக் த பக்கெட், இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். டு டை, அருமை. டு டை, இறந்து போகுது. அப்போ இதுக்கு நேரடி அர்த்தம் பக்கெட்டை உதன்னு அர்த்தம், ஆனா அது கிடையாது. இது டு டை, இறந்து போதலை குறிக்கும். ஏன் அப்படி சொல்றாங்க? சில வார்த்தைகளை நேரடியாக பயன்படுத்துறது இல்லை. இது இன்னொரு இடத்துலையும் வரும், நம்ம பொயட்டிக் டிவைசஸ்ல வரும், நேரடியாக பயன்படுத்தாம. இப்போ ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றத நம்ம வேற வேறு வார்த்தைகள்ல நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். மங்களம், அருமை, மணிமேகலை அம்மா சொல்லியிருக்காங்க. மங்களம்னு தமிழ்ல சொல்லுவோம், நேரடி வார்த்தைகள் அதை சொல்ல முடியாது. அப்போ அதுக்கு இன்னொரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம், அது மங்களம். இந்த இடியம்ங்கிறது மங்களம் அல்ல, எல்லாத்துக்குமே வேற அர்த்தம் இருக்கும். எதை சொன்னாலும் இந்த இடியம்ஸ்ன்னு சொல்றது எல்லாத்துக்குமே நேரடி அர்த்தம் இல்லாம இன்னொரு அர்த்தம் இருக்கும். அதுல சில இது நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க, நம்ம சிலபஸ்ல உள்ளது. ஏன்னா இடியம்ஸ்ங்கிறது நிறைய இருக்கு, அப்போ நம்ம சிலபஸ்ல உள்ளதை மட்டும் பார்க்கிறோம். பேட் எக், இல் பிஹேவ்டு பர்சன், ஒரு நெறிப்பிழல் நடத்தை உடையவர், ஒரு நன்னடத்தை அற்றவர், ஒரு தவறான நடத்தையை உடையவர். இதான் பேட் எக். ஹி வாஸ் எ பேட் எக் அப்படின்னா அவர் ஒரு நன்னடத்தை அற்றவர் அப்படின்னு அர்த்தம். ஒரு நேர்மையானவர் அல்ல, டிஸ்ஆனஸ்ட். எ பீஸ் ஆஃப் கேக், எ பீஸ் ஆஃப் கேக். இதுக்கு சூப்பர், கூமுட்டை இல்லை காந்திமதி அம்மா இல்லை, அப்படி நம்ம எடுத்துக்கூடாது. கூமுட்டைங்கிறது தமிழ்ல வேற அர்த்தத்துக்கு வந்துடுது. இல் பிஹேவ்டு பர்சன் அப்படிங்கிறது நெறிப்பிரல் நடத்தை, நேர்மையற்ற நடத்தை. தமிழ்ல கூமுட்டைங்கிறது வீணா போனதை குறிக்கக்கூடியது, அது வீணா போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இங்க நேர்மையற்ற அப்படிங்கிற அர்த்தம். எ பீஸ் ஆஃப் கேக், இதுல அந்த டாஸ்க் ரொம்ப ஈஸி. இங்கிலீஷ் இஸ் எ பீஸ் ஆஃப் கேக். ஆங்கிலம் என்பது ஒரு ரொம்ப எளிதானது, அவ்வளவுதான், எளிதானது. எ பீஸ் ஆஃப் கேக், இது அது எனக்கு ரொம்ப ஈஸி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான். அதே போல எ கவுச் பொட்டாட்டோ, an ideal person, தனியாக இருக்கக்கூடியவர், மெதுவாக செயல்படக்கூடியவர். பிரெட் அண்ட் பட்டர், த நெசசிட்டி. பிரெட் அண்ட் பட்டர், இது ஆங்கிலம். ஆங்கிலம் எங்க இருக்கு? மேற்கத்திய நாடுகள்ல இருந்து வந்த மொழி. அங்க நமக்கு கூழோ கஞ்சியோ இருந்தா போதும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கூழோ கஞ்சியோ இருக்கணும், இதுதான் நமக்கு நெசசிட்டி. அப்போ அவங்களுக்கு என்ன தேவை? பிரெட் அண்ட் பட்டர், அவ்வளவுதான் விஷயம். பிரெட் அண்ட் பட்டர்னா அடிப்படை தேவைகள், அத்தியாவசியமானவை. எ ஸ்மார்ட் குக்கி, ஒரு கிளவர் பர்சன். குக்கினா நமக்கு தெரியும் பிஸ்கட். அப்போ ஸ்மார்ட் குக்கி அப்படின்னு சொல்லும்போது ஒரு நல்ல ஒரு கிளவர், புத்திசாலித்தனமான ஒரு நபரை குறிக்கிறதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துறோம். பிக் சீஸ், பிக் சீஸ் அப்படின்னா ஒரு முக்கியமான மனிதரை குறிக்கிறதுக்கு நம்ம பிக் சீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். பிக் சீஸ். அடுத்தது ஸ்போர்ட்ஸ் இடியம், த பால் இஸ் இன் யுவர் கோட். இது நிறைய திரைப்படங்கள்ல எல்லாம் இந்த வார்த்தை வந்திருக்கும். இது உங்களுடைய
முடிவெடுக்கும் தருணம். நான் என் வேலையை முடிச்சிட்டேன், இனிமேல் நீ தான் முடிவெடுக்கணும். த பால் இஸ் இன் யுவர் கோர்ட். அப்போ நான் என் வேலையை முடிச்சிட்டேன், இனிமே அடுத்தது என்ன நடக்கணுங்கிறத நீ தான் முடிவெடுக்கணும். இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம்? த பால் இஸ் இன் யுவர் கோர்ட். பால் உங்கள்கிட்ட இருக்கு, நீங்க தான் ஆடணும் அப்படிங்கிற அர்த்தம் தான் இது. ஆனா இது வெறும் ஸ்போர்ட்ஸா இல்லாம எல்லாத்துக்கும் நம்ம பயன்படுத்துறோம். நீங்க தான் இந்த முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. நீங்க விளையாடணுங்கிறது இல்லை, நீங்க முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது. சேவ் பை த பெல். சேவ்ட் பை த பெல். இதை பெல் அப்படிங்கிறது ஒரு மணியோசையை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சேவ்ட் பை அ லாஸ்ட் மினிட் இன்டர்வென்ஷன். கடைசி நேரத்தில் வந்து காப்பாற்றப்படுது. The accused was saved by the bell, otherwise the judge would have pronounced the sentence today itself. அப்போ இவங்களுக்கு வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் கடைசி நேரத்தில் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். அதர்வைஸ் இல்லாவிட்டால் the judge would have pronounced the sentence today itself. ஜட்ஜ் would have pronounced. ஜட்ஜ் சொல்லியிருப்பார் எதை? சென்டென்ஸ், தண்டனை விவரத்தை. சென்டென்ஸ் அப்படின்னா தண்டனை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் கோர்ட் லாங்குவேஜ்ல. 5 years சென்டென்ஸ் அப்படின்னா 5 ஆண்டு தண்டனை, காவல் தண்டனை அப்படின்னு அர்த்தம். பிரேக் அவுட், டு ஃபெயில் அட் சம்திங், ஏதோ ஒன்றில் தோத்து போகிறது. ஜம்ப் ஃபார் ஜாய், சந்தோஷத்தில் குதிக்கிறது. இதுக்கு நேரடி அர்த்தம் தான் சந்தோஷமா இருக்கிறது. ஆன் த பால், ஃபுல்லி அவேர் அண்ட் இன் கண்ட்ரோல் ஆஃப் எ சிச்சுவேஷன். ஆன் த பால் அப்படின்னா முழு கவனத்தோட அந்த சூழல் கட்டுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். ஃப்ரண்ட் ரன்னர், முன்னாடி ஓடுறவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தான் ஜெயிக்க போறாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கப்படுபவர் ஃப்ரண்ட் ரன்னர். இவர் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுபவர். அடுத்தது நம்பர் இடியம்ஸ். ஆன் கிளவுட் 9, ரொம்ப மகிழ்ச்சியாக வரம் வாங்கிட்டு வந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? பிளிஸ்ஃபுல்லி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்குது, மகிழ்ச்சியை வரமா வாங்கிட்டு வந்தது அப்படிங்கிற மாதிரி. த கிராண்ட் மதர் வாஸ் ஆன் கிளவுட் 9 டு see her grandson after a long time. பாட்டி வந்து ரொம்ப 9ஆம் மேகத்துல மேல நின்னாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை, அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அப்போ கிளவுட் 9 அப்படின்னா சந்தோஷத்துல இருக்குது. தன்னுடைய பேரனை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தோன்னே அந்த பாட்டி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இதுதான் ஆன் கிளவுட் 9. குறிப்பெடுத்துக்குங்க. அடுத்தது அட் 6s and 7s. அட் 6s and 7s. confused or in a state of disorder. ஒரு ஒழுங்கு முறையற்ற நிலை அல்லது ஒரு குழப்பம். The government were at 6s and 7s over what to do about the unemployment rate. அரசாங்கம் வந்து ரொம்ப குழப்பத்தில் இருந்துச்சு. வேலை வாய்ப்பின்மையை விகிதத்தை கட்டுப்படுத்துறது, அதை எப்படி கையாளுறதுங்கிறதுல ரொம்ப குழப்பத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அட் 6s and 7s. ஒன் ஹார்ஸ் டவுன், ஒரு குதிரை நகரம் அப்படின்னா என்ன? ரொம்ப சின்ன கிராமம் அல்லது ஊர் அப்படின்னு சொல்லலாம். ஒன் ஹார்ஸ் டவுன், இதெல்லாம் நம்ம வந்து நினைவில் ஈஸியாக வந்துடும். ஒன் ஹார்ஸ் டவுன்னா என்ன? ஒரே ஒரு குதிரை இருக்கிற ஊர், அப்போ ஒரு ரொம்ப சின்ன ஊர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். டேக் 5, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? டேக் 5 minutes, அப்போ ஒரு சின்ன ஷார்ட் பிரேக் எடுத்துட்டு வா. டேக் 5 அப்படின்னா ஒரு சின்ன ஷார்ட் பிரேக் அப்படின்னு அர்த்தம். 7th heaven, ஆன் கிளவுட் 9 சொன்னோம் இல்லையா? அதே தான் இந்த 7th heaven, 7வது சொர்க்கம். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. 7th heaven. பர்ஃபெக்டன் அப்படின்னா கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட், முற்றிலும் சரியாக இருப்பது. இதைத்தான் நம்ம வந்து பர்ஃபெக்டன் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது கலர் இடியம்ஸ். காட் ரெட் ஹேண்டர்,
காட் ரெட் ஹேண்டட், கையும் களவுமா பிடிபடுதல். காட் ரெட் ஹேண்டட், கையும் களவுமாக. ரெட் என்ன, சிவப்பு நிற கை. அப்போ ஒருத்தன் குற்றம் செஞ்சிருக்கான், அந்த அடையாளத்தோட கரைகளோட வர்றான், அதான் அந்த கையும் களவுமாக பிடிபடுதல். இதுதான் காட் ரெட் ஹேண்டட். அடுத்தது பிளாக் ஷீப். இது நமக்கு சூப்பர் ஸ்டார் புண்ணியத்தில் நல்லாவே தெரியும். ஹூ இஸ் த பிளாக் ஷீப்? ஆட் ஒன் அவுட். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், ஒன்று மட்டும் வேறையா இருக்கும். கருப்பு ஆடு, நம்ம கூட்டத்தில் யார் அந்த கருப்பாடு அப்படின்லாம் நம்ம கேட்கோம் இல்லையா? அதான், எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, அன்லைக் த அதர்ஸ். ஒருத்தர் மட்டும் வேற மாதிரி இருப்பார், மற்றவர்களை போல இல்லாமல் வேற மாதிரி இருக்கிறது தான் பிளாக் ஷீப். ரேச்சல் இஸ் த பிளாக் ஷீப் இன் த டீம். அந்த டீம்ல ரேச்சல் மட்டும் வேற மாதிரி இருக்கும், அந்த அந்த டீம்ல பொருந்தாத தன்மையுடையதாக இருக்கும். ஆட் ஒன் அவுட். ஆட் வேர்டுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதுதான் பொருந்தாத தன்மை. அவுட் ஆஃப் த ப்ளூ, சர்ப்ரைசிங்லி. அவுட் ஆஃப் த ப்ளூனா சர்ப்ரைசிங்லி, இதை குறிப்பெடுத்துப்போம். இதை வேற வழி இல்லை, இதை எப்படியும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன், வெரி ரேர்லி, மிக அரிதாக. ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன்னா வெரி ரேர்லி, மிக அரிதாக அல்லது நடக்கவே வாய்ப்பு இல்லாத, இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன். ப்ளூ மூனுக்கு சாத்தியம் இருக்கா? கிடையாது, ரொம்ப ரேர். அப்படின்னா நடக்கவே வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். அடுத்தது கிரே ஏரியா. கிரே ஏரியான்னா அந்த விஷயம் தெளிவு இல்லைன்னு அர்த்தம், அன்கிளியர். நம்மளே சொல்லுவோம் சில விஷயங்கள், அது ரொம்ப கிரே ஏரியாவா இருக்குப்பா அப்படின்னா அதை நம்ம புரிஞ்சிக்க முடியல, அது தெளிவற்றதாக இருக்கு. எ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். டு எ குட் சான்ஸ் டு கெட் சம்திங் வேல்யூபிள், ரொம்ப ஒரு மதிப்புமிக்க ஒரு விஷயத்தை பெறக்கூடிய வாய்ப்பு, அதுதான் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது அனிமல் இடியம்ஸ். அனிமல் இடியம்ஸ்ல அட் எ ஸ்னைஸ் பேஸ். பேஸ்னா வேகம், அவன் ஒரு பேஸ் பவுலர் அப்படின்னு சொல்லுவோம். அட் எ ஸ்னைல் ஸ்பேஸ், இது நமக்கு தெரிஞ்சதுதான், நத்த வேகம். அப்போ மூவிங் வெரி ஸ்லோலி. டிராஃபிக் இஸ் மூவிங் அட் எ ஸ்னைல் பேஸ். டிராஃபிக், போக்குவரத்து வந்து ரொம்ப நத்த வேகத்தில் கடந்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக். லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக், ஒரு ரகசியத்தை வெளியில விடுறது. ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கும், ரகசியம்னாலே முக்கியமானது தானே. ஒரு ரகசியம் யாருக்கும் தெரியாத விஷயம் இருக்கும், அதை எடுத்து வெளியில விடுறது. லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக். ஹூ லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக் அபவுட் த சர்ப்ரைசிங் பார்ட்டி. சர்ப்ரைஸா நம்ம ஒரு பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கோம், அந்த ரகசியத்தை யார் வெளியில விட்டது. அதே போல அனிமல் இடியம்ஸ்ல பாத்தீங்கன்னா த லயன் ஷேர். லயன் ஷேர் தெரியும், நம்ம அந்த குரங்கு பங்கு பிரிச்சது இல்லையா, ஒரு கதையில நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் லயன் ஷேர்னா பிக்கஸ்ட் பார்ட்னு அர்த்தம். வாட்ச் லைக் எ ஹாக், வாட்சிங் கேர்ஃபுல்லி, ரொம்ப கவனமாக ஒரு விஷயத்தை பார்க்கறது. அடுத்தது ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணியை விட்டு வெளியில வந்ததுன்னா அது கம்ஃபர்டா இருக்குமா? எப்படி இருக்கும்? இருக்காது. அதுக்கு வந்து அந்த இடம் வந்து ஒரு கம்ஃபர்ட் சோனா இருக்காது. அதுதான் ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். அடுத்தது மேட் அஸ் எ ஹார்னட். எக்ஸ்ட்ரீம்லி ஆங்கிரி. எக்ஸ்ட்ரீம்லி ஆங்கிரி, ரொம்ப கோபமா இருக்கிறது. இப்போ நம்ம இது அனிமல் இது பார்த்தோம், அதுல ஒவ்வொன்றுக்குமே அந்த பண்பை நம்ம வச்சு பொருத்திக்க முடியும். என்னது? இப்ப லயன் ஷேர், லயன் வந்து பெரிய பங்கு எடுத்துக்கும். லயன் ஷேர்னா லயன் வந்து பெரிய பங்கு எடுத்துக்கும். வாட்ச்
லைக் எ ஹாக். ஹாக்னா என்ன? பருந்து. கழுகு பார்வைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. அடுத்தது மேல இருக்கு, லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக். தமிழ்ல சொல்லுவோம் பூனை குட்டி வெளியே வந்து விட்டது அப்படின்னா ரகசியம் வெளில வந்துட்டுன்னு அர்த்தம். ப்ரௌடு பீகாக். ஓகே. அதே போல ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர், மீன் வெளியில தண்ணிக்கு வெளியில இருந்தா எப்படி இருக்கும். அப்போ நம்ம இந்த விஷயங்கள்லாம் நேரடி அர்த்தம் அல்ல, அதை தொடர்பு படுத்தி நம்ம இன்னொரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம். மேடஸ்ய ஹானட். ஹானட் அப்படின்னா என்ன? பெரிய குளவியை வந்து நம்ம ஹானட்னு சொல்லுவோம், பெரிய குளவி. அப்போ குளவி எப்படி இருக்கும்? கொத்தும், ரொம்ப கடுமையா கொட்டும். எப்பயுமே அது கோபமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நம்ம ஹானட்டை உதாரணமா சொல்லுவோம். அதுதான் எக்ஸ்ட்ரீம்லி ஆங்கிரி. ஸ்னைல் ஸ்பேஸ் நமக்கு தெரியும், ஸ்னைல்னா நத்தை, நத்தை ரொம்ப ஸ்லோவா போகுங்கிறது, அவ்வளவுதான். இந்த அனிமல் இடியம்ஸ் எல்லாமே அதை தொடர்பு பிடித்து தான் இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். இதை நமக்கு பொறுத்த தெரியும். எ பீஸ் ஆஃப் கேக், ஈஸி டாஸ்க், cloud 9, blissfully happy, perfect 10, completely perfect, at a snail's pace, moving very slowly, apple of my eye, என் கண்ணின் மணி, என் கண்மணி. அவ்வளவுதான். இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஒரு நிமிஷம் இருங்க, இதுல நிறைய விஷயம் புதுசா இருக்கு. இதை பாருங்க, ட்ரை பண்ணுங்க. இதுல சில விஷயங்கள் புதிதாக இருக்கு, அதை நம்ம பார்க்குறோம். என்னென்ன புதுசா இருக்கு? ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. டேக் 5 நமக்கு தெரியும், கவுச் பொட்டாட்டோ நமக்கு தெரியும். அடுத்தது பிளாக் அண்ட் ப்ளூ அப்படின்னா என்ன? ரொம்ப கொடூரமாக தாக்கப்பட்டது, பிசிக்கலி எமோஷனலி, அதுதான் பிளாக் அண்ட் ப்ளூ. வைல்டு கூஸ் சேஸ், ஒரு வைல்டு கூஸ் சேஸ் அப்படின்னா ஒரு முட்டாள்தனமாக தேடுதல், ஒரு நம்பிக்கையற்ற நிலையில ஏதோ ஒண்ணு நம்ம ஒரு விஷயத்துக்கு தேடுறது. செவன்த் ஹெவன் நமக்கு தெரியும். கவுச் பொட்டாட்டோ நமக்கு தெரியும், லேசி பர்சன், ரொம்ப சோம்பேறியா இருக்கிறது. லயன் ஷேர் நமக்கு தெரியும், பெரிய பங்கு. இன் பிளாக் அண்ட் ஒயிட், இது என்னது? இன் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னா என்ன? இன் ரைட்டிங் ஆர் இன் பிரிண்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். எழுத்துப்பூர்வமா இருக்கிறது தான் பிளாக் அண்ட் ஒயிட். ஒரு விஷயத்தை நம்ம சொல்லாம அதை எழுதி வச்சுக்கிறது, ஒரு தெளிவா வரையறுத்து எழுதி வச்சுக்கிறது தான் பிளாக் அண்ட் ஒயிட். டிராப் த பால் அப்படின்னா அதை விட்டுடு, அதாவது ஒரு தப்பு செய்யறது, டு மேக் அ மிஸ்டேக், ஒரு தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறது, இதுதான் டிராப் த பால். அடுத்து கேட்ஸ் மியோ, ஒரு ரொம்ப ஹைலியா அட்மைர் பண்றது, ஒரு எக்ஸலன்சியா இருக்கிறது, இதுதான் கேட்ஸ் மியோ அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் நமக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை, ஏன்னா அங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. அடுத்தது கன்ஜெக்ஷன்ஸ், கனெக்டர்ஸ், இணைப்பு சொல், கனெக்டர். அப்போ ரெண்டு, ஒரு வார்த்தையா இருக்கலாம் அல்லது ஒரு ஃப்ரேஸா இருக்கலாம். ஒரு வார்த்தை அல்லது ஒரு ஃப்ரேஸ், சொற்தொகுதி. இது என்ன பண்ணும்? ரெண்டு வார்த்தைகளை இணைக்கக்கூடியதாக இருக்கும், ரெண்டு குரூப் ஆஃப் வேர்ட்ஸை இணைக்கக்கூடியதாக இருக்கும், அல்லது ரெண்டு வாக்கியங்கள் அதை இணைக்கக்கூடியதாக இருக்கும். இதுதான், இப்படி இணைக்கிறது தான் இணைப்பு சொல், கனெக்டர், கன்ஜெக்ஷன். இந்த கன்ஜெக்ஷன்ல பல வகை இருக்கு. கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன், இது என்னது? இது ரெண்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும், ஒன்றுக்கு இன்னொன்று கோஆர்டினேட் பண்ணும். இந்த சென்டென்ஸை வச்சு அந்த சென்டென்ஸ் இயங்கும். ஷி ரேன் ஃபாஸ்ட் அண்ட் ஓன் த ரேஸ், நல்லா ஓடினாள், அப்புறம் ஜெயிச்சாங்க. அந்த பொண்ணு நல்லா ஓடுனுச்சு, அதனால அப்படி ஜெயிச்சாங்க, அவ்வளவுதான். மேலும் அவள் வெற்றி பெற்றாள். இந்த அண்டுங்கிறது இந்த இடத்துல மேலும் அல்லது மற்றும்.
கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் புரிஞ்சுக்கிறோம். ரெண்டு வார்த்தைகளை இணைக்கக்கூடியதாக இருக்கும், கிளாஸை இணைக்கக்கூடியதாக இருக்கும், ஃப்ரேஸை இணைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ரெண்டு சென்டென்ஸுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். இதுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும், இதுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும். இதில் என்னென்ன வருது? அண்ட், பட், ஆர், தேர்ஃபோர், as well as to, else, otherwise, இப்படி பல வார்த்தைகள் இருக்கு. இதை நம்ம குறிப்பு எடுத்துப்போம். இவ்வளோ டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சுப்போம் நம்ம. அடுத்தது சபார்டினேட்டிங் கன்ஜக்ஷன். அப்போ இது ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ், ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஒரு வாக்கியம் அல்லது ஒரு சொல் தொகுதி சுதந்திரமா தனித்து இயங்கக்கூடிய தன்மையோட இருக்கும். இன்னொன்னு அதை சார்ந்து இருக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கும். The bus had left. பஸ் போயிடுச்சு, சற்று முன்னாடி தான் போயிருக்கு. Before he came, அவன் வந்தான். அவன் வருவதற்கு முன்னதாக பேருந்து கிளம்பி விட்டது. இப்போ பேருந்து கிளம்பி விட்டதுங்கிறதுல முழுமையான அர்த்தம் இருக்கு. அவன் வருவதற்கு முன்பாக, அதுல முழுமையான அர்த்தம் இல்லை. அது டிபெண்டன்ட் கிளாஸ். இதை நம்ம புரிஞ்சுக்கோ. இப்படி பிஃபோர், ஆஃப்டர், அஸ், அன்டில், அன்லெஸ், இந்த வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இருக்கும், இது எதோட இருக்குதோ அது எல்லாம் டிபெண்டன்ட் கிளாஸா இருக்கும். இது எதோட இணைஞ்சிருக்கோ அது எல்லாம் டிபெண்டன்ட் கிளாஸ். அது என்ன பண்ணும்? இன்னொரு இண்டிபெண்டன்ட் கிளாஸோட இந்த டிபெண்டன்ட் கிளாஸை இணைக்கும். அதை சார்ந்து தான் இது இயங்கும். புரியும்னு நம்புறேன். அப்போ இண்டிபெண்டன்ட் கிளாஸ் ஒரு முழுமையான தனித்து இயங்கக்கூடிய ஒரு வாக்கியம், இப்படி ஞாபகம் வச்சுப்போம். அதை சார்ந்து இயங்கக்கூடிய இன்னொரு வாக்கியம். இப்ப இந்த முழுமையான வாக்கியம் இல்லைன்னா அந்த சார்ந்து இயங்கக்கூடிய வாக்கியத்துக்கு பொருளே இல்லை. இப்ப அதை இணைக்கிறது, அதற்கு முன்பாக இந்த முழுமையான பொருளுடைய வாக்கியத்தோட இணைக்கிறது தான் சபார்டினேட்டிங் கன்ஜக்ஷன். சபார்டினேட்னா என்ன? உதவி செய்யறது, சார்ந்து இருக்கக்கூடியது, அதுக்கு கீழே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கரலேட்டிவ் கன்ஜக்ஷன். இது ஜோடியா ஒர்க் பண்ணும். ரெண்டு இடத்துல இது இருக்கும். ஒரு பேராக இருக்கும், தனித்தனியே ரெண்டு இடத்துல வரும். ஐ ஆம் நாட் ஓன்லி எ சிங்கர் பட் ஆல்சோ எ மியூசிஷியன். நான் ஒரு பாடகர் மட்டுமல்ல, மேலும் ஒரு இசைக்கலைஞனும் கூட. பட் ஆல்சோ, அப்போ ரெண்டு இடத்துல வரும். அப்போ நம்ம மூணு வகையான கன்ஜக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். இதுல இது கோஆர்டினேட்டிங் கன்ஜக்ஷன், ரெண்டு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய வார்த்தைகள், வாக்கியங்கள் அல்லது ஃப்ரேஸ், சொற்தொகுதிகளை இணைக்கக்கூடியது. சபார்டினேட்டிங் கன்ஜக்ஷன் ஒரு முழுமை பெற்ற பொருளுடைய தனித்து இயங்கக்கூடிய வாக்கியத்தோட ஒரு சார்ந்து இயங்கக்கூடிய சொல் தொகுதி, வார்த்தையை நம்ம இணைக்கிறது. கொரலேட்டிவ் கன்ஜக்ஷன்னா ஒரு ஜோடியாக, ஒரு இணையாக, அது எய்தர் ஆர், போத் அண்ட், நெய்தர் நார், இப்படி இருக்கக்கூடிய கன்ஜக்ஷன்ஸ் எல்லாமே கரலேட்டிவ். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகே, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஈக்குவல் ரேங்க் 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, பாருங்க. ஷி ரேன் ஃபாஸ்ட் ஒரு முழுமையான அர்த்தம் இருக்கு. ஓன் த கேம், இப்போ ரெண்டுக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, அதை இணைக்கிறது. ஐ ரிக்வெஸ்டட் ஹிம், ஹி டிட் நாட் டூ த ஒர்க். பிஹேவ் வெல், எல்ஸ் யூ வில் சஃபர், ரெண்டுக்குமே ஈக்குவலான முக்கியத்துவம் இருக்கு. கெட் ரெடி சூன், யூ வில் மிஸ் த பஸ். she ran fast, she won the game. அப்ப ரெண்டுக்குமே முக்கியத்துவம் இருக்கு. இதை இணைக்கிறது தான் கோஆர்டினேட்டிவ் கன்ஜக்ஷன். சபார்டினேட்டிவ் கன்ஜக்ஷன். மேக் ஹே while the sun shines. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். நமக்கு தெரியும். மேக் ஹே, ஹேன்னா வைக்கல். எப்போ சூரிய வெளிச்சம் இருக்கோ அப்ப இதை பண்ணிக்கோ.
அப்போ மேக் ஹேங்கிறது ஒரு முழுமையான அர்த்தம். அது கூட ஒயில் த சன்ஷைன், காற்று உள்ள போதே, இது சபார்டினேட். ரவி ரீச் த எக்ஸாம் ஹால் பிஃபோர் த ஸ்கூல் பெல் ரேங். ரேங் மிஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ரவி ரீச் த எக்ஸாம் ஹால் பிஃபோர் த ஸ்கூல் பெல் ரேங். ரவி ரீச் த எக்ஸாம் ஹால்லேயே முழுமையான அர்த்தம் வந்துடுது. அதை சார்ந்து இது இல்லைன்னா இந்த பிஃபோர் த ஸ்கூல் பெல் ரேங்க் பொருள் இல்லை, முழுமையான பொருள் இல்லை. அதே போல இது எல்லாம் டயத்தோட. அடுத்தது பிளேஸ், இடம். யூ வில் ஃபைண்ட் யுவர் புக்ஸ் வேர் யூ ஹேட் பிளேஸ் தெம். வேர், வேரெவர், வென்ஸ், விதர். த டாக் ஃபாலோடு ஹிம் வேரெவர் ஹி வென்ட். எங்கெங்க போனாலும் அங்கெல்லாம் இந்த டாக் ஃபாலோ பண்ணுது. அடுத்தது ஆஃப் கன்செஷன், தோ, அல்தோ, ஈவன் தோ. இந்த போதிலும், இருந்த போதிலும் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, இதுதான் இந்த கன்செஷன். தோ, அல்தோ, ஈவன் தோ. அலாரம் அடிச்சுட்டு ஆனா அவ்வளவு சத்தம் இல்லை, ஆனா நான் எழுந்துட்டேன். அலாரம் அவ்வளவு சத்தமா என்னை எழுப்பிடுச்சு. அது வந்து அலாரம் என்னை எழுப்பிடுச்சு, ஈவன் தோ அந்த பெரிய சத்தம் இல்லைன்னா கூட நான் எழுந்திரிச்சிட்டேன். அலாரம் என்னை எழுப்பி விட்டுட்டு. அந்த குழந்தைய வந்து முழுசுமா நம்ம போத்தி வைக்கல. அந்த நேரத்தில் ரொம்ப குளிராக இருந்தால் கூட இது இந்த கன்ஃபியூஷன் இருந்தாலும் கூட இதை எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். அடுத்தது கம்பேரிசன். ஹி இஸ் நாட் ஆஸ் கிளவர் ஆஸ் யூ. இது நமக்கு தெரியும். ரேகா இஸ் பெட்டர் தென் ஹர் ஃபாதர். இது எல்லாம் இணைப்பு சொல் தான். அடுத்தது கரலேட்டிவ். ஈக்குவல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈச் ஒன். ரெண்டுக்குமே ஈக்குவலான ஒரு அமைப்பு இருக்கும் ரெண்டு சென்டென்ஸுக்கும். அதை நம்ம இதுவா அதுவா, இதுவும் அதுவும், இது அல்லன்னா அது, இதுவும் இல்லை அதுவும் இல்லை, இதுதான் இந்த கரலேட்டிவ் கன்ஜெக்ஷன்ஸ். எய்தர் ஆர். ஷி வாண்ட்ஸ் த எய்தர் சாக்லேட், சாக்லேட்டையோ அல்லது கேக்கையோ, இது அல்லது அது. She said that she would like to have both the chocolates and the cake. Both the chocolates and the cake. இப்போ both and ரெண்டும் வருது, இதுவும் அதுவும். You can have neither the cake nor the ice cream. உனக்கு கேக்கும் கிடையாது, உங்ககிட்ட கேக்கும் இல்லை ஐஸ்கிரீமும் இல்லை, இதுவும் இல்லை அதுவும் இல்லை. இப்போ புரியுதுங்களா அந்த கரலேட்டிவ்ங்கிறது? இதுவா அதுவா, இதுவும் அதுவும், இதுவும் இல்லை அதுவும் இல்லை, இதுவோ அல்லது அதுவோ, இப்படி. வெதர் ஐ வில் ஹாவ் த கேக் ஆர் த ஐஸ்கிரீம். இதை எடுத்துக்கிறதா இல்லை அதை எடுத்துக்கிறதா, இதுவா அதுவா. She ate not only the cake, chocolates, but also the ice cream. சாக்லேட்டை மட்டும் இல்லை ஐஸ்கிரீமையும், இதுவும் அதுவும். இதை மட்டும் இல்லை இது மட்டும் இல்லை அதையும் சேர்த்து. அபிராமி இஸ் போத் கியூட் அண்ட் லவ்லி. இதுவும் அதுவும், அவ்வளவுதான். ஓகே, இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு. இப்போ இதில் ஒன்றுக்கு ட்ரை பண்ணுங்க. இதுக்கு என்ன வரும், நம்பரை போட்டு ட்ரை பண்ணுங்க. ஒன்றுக்கு என்ன ஆன்சர், ரெண்டுக்கு என்ன ஆன்சர், மூணுக்கு என்ன ஆன்சர், 4 அண்டு. அரவிந்த் அண்ட் அருண், சூப்பர். ஜெயலட்சுமி மேம், அருமை. அதை இனிமே யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் பிகாஸ் ஹி இஸ் வெரி ட்ரீட். அருமை. 1051, சூப்பர். ஆஃப்டர் சொல்லியிருக்கீங்க, எதுக்குன்னு சொல்லலையே. 3 இஃப். சுதர்ஷன் வில் சக்சீட் இஃப் ஹி ஒர்க்ஸ் ஹார்ட். ஓகே, பொருந்தது, அருமை. 4 அண்டு. ஓகே, காந்திமதி மேம். 5 டில். யூ கான்ட் ஹாவ் தீஸ் ஃப்ரூட்ஸ் டில் தே ஆர் ரைப். நீங்கள் வந்து அது வரை இதை நீங்கள் எடுத்துக்க முடியாது. யூ கான்ட் ஹாவ் திஸ் ஃப்ரூட்ஸ் பிகாஸ் தே ஆர் ரைப். இல்லை, இது பொருந்தாது, அர்த்தப்படி அது பொருந்தாது.
ஓகே, மேலே உள்ளதுலேருந்து தான் எடுக்கணும். ஓரளவு எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ 2ல் 1 இது மாதிரி தான் வரும் நமக்கு. மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 4 ஆப்ஷனில் இருக்கும். ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நம்ம எடுத்து பொருத்தணும். அதே போல தான் இங்கே 2 கொடுத்துருக்காங்க, அதுக்கு பதிலாக 4 கொடுத்துருப்பாங்க, 1 எடுத்து பொருத்தணும். நிச்சயமாக அந்த கனெக்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு மார்க் எதிர்பார்க்கலாம். எவரி ஒன் லைக்ஸ் ஹிம் 1க்கு பிகாஸ் ஹி இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அருமை. மணிமேகலை மேம், ஆஸ் இட் வாஸ் லவ் வி டிசைட் டு டேக் அன் அம்பர்லா. அருமை, கரெக்டு. அடுத்தது சொல் முதல்ல இருக்கும்போது அசோவா ஆசான்னு வந்தால் ஆஸ் தான் வரும் ஒரு சென்டென்ஸோட முதல்ல. 3 வேர். ரதி ஃபவுண்ட் ஹர் வாட்ச் வேர் ஷி ஹேர் லெஃப்ட் இட். அருமை. காந்திமதி மேம் நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, அருமை. வெதர், ஐ டோன்ட் நோ வெதர் ஐ கேன் அஃபோர்ட் டு பை அ நியூ ட்ரெஸ் ஆர் நாட். எதில் இது அல்லது அது, இதுவா அதுவா, அதுதான் வெதர். அருமை. அடுத்தது தோ ஹி வாஸ் இல் ஹி வென்ட் டு த டாக்டர். ஆனந்தி மேம் அஸ் ரைட்டு, ஆனந்தி மேம் தான் ரைட்டு. ஆஸ் ஹி வாஸ் இல் ஹி வென்ட் டு த டாக்டர். அவனுக்கு உடம்பு சரியில்லாதனால அவன் டாக்டர்கிட்ட போனான். தோ போட்டால் என்ன ஆகும்? தோ ஹி வாஸ் இல் ஹி வென்ட் டு த டாக்டர். அவனுக்கு உடம்பு சரியில்லாத நிலையிலும் கூட அவன் டாக்டர்கிட்ட போனான், அதுக்கு சரியா வராது. அவன் உடம்பு சரியில்லாத நிலையிலும் கூட ஹி டிடின்ட் வென்ட், டிடின்ட் கோ அப்படின்னு வந்திருந்தாதான் தோ வரும். ஸோ உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போனான். அப்போ உடம்பு சரியில்லாத நிலையில், அதனால், அதனால்ங்கிறதுக்கு ஆஸ். ஓகே. அடுத்து சென்டென்ஸ் பேட்டர்ன். A group of words which give complete sense is called a sentence. நமக்கு தெரியும் group of words, சொற்கள் அதுக்கு ஒரு முழுமையான அர்த்தம் தரணும், அதைத்தான் நம்ம வாக்கியம்னு சொல்றோம். அதுக்கு சில சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்கு, அடிப்படையான வாக்கிய அமைப்பு இருக்கு. இது வந்து பேசிக். நீங்க இப்ப நம்ம படிச்சோம் ரவீந்திரநாத் தாகூருடைய த ரெமினிசன்ஸ். இதுல பாத்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்லாம் ரொம்ப கடுமையா இருக்கும். அட்ஜெக்டிவ் முன்னாடி வரும், வெர்பு கடைசியில் இருக்கும், சப்ஜெக்ட் நடுவில் இருக்கும். இது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இது எல்லாமே என்னன்னா அட்வான்ஸ் லெவல்ல எழுதும்போது அதை பொருத்தி போகிற அளவுக்கு இலக்கண பிழை இல்லாம சரியா பண்றது இது அட்வான்ஸ் லெவல். ஆனா எளிமையா இருக்கும்போது பேசிக் லெவல்ல இது எல்லாம் வாக்கிய அமைப்பு முறை. ஒரு சப்ஜெக்ட், ஒரு வெர்பு. சைல்டு லாவ்ஸ். சென்டென்ஸ் பேட்டர்ன் சென்ற முறை ஒரு மதிப்பெண் கேட்டிருந்தாங்க, நினைவில் வைங்க. இது வந்து 10ஆம் வகுப்புல இன்னும் கூடுதலா இருக்கு, நம்ம முழுமையா பார்ப்போம். சைல்டு லாவ்ஸ். சைல்டுங்கிறது சப்ஜெக்ட், லாவ் வெர்பு. ஆப்வியஸ்லி வி நோ. முதல்ல நம்ம வெர்பை நம்ம அடையாளம் கண்டு கொண்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்தது. ஏன்னா வெர்புக்கு முன்னாடி சப்ஜெக்ட் இருக்கும். நம்ம தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, தமிழ்ல வந்து வினைச்சொல் வந்து கடைசியா இருக்கும். அவன் பேனா வாங்கினான். தமிழ்ல சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், கடைசியா வெர்பு இருக்கும். ஆனா ஆங்கிலத்துல சப்ஜெக்டுக்கு பக்கத்திலேயே தான் வெர்பு இருக்கும். ஆங்கிலத்துல சப்ஜெக்டுக்கு பக்கத்திலேயே வெர்பு இருக்கும் பெரும்பாலும். அப்போ நம்ம வெர்பை மார்க் பண்ணிக்கிட்டோம்னாலே முன்னாடி உள்ளது சப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஸோ இப்போ ஒரு பெரிய சென்டென்ஸ் இருக்கு, பெயிண்டட் அப்படின்னு இருக்கு. அப்போ அது வெர்பு. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற ஐ சப்ஜெக்ட். பாதி வேலையை முடிஞ்சிட்டோம். அதுக்கு அடுத்தது த கார். காருக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்க்குறோம், ப்ளூன்னு இருக்கு. இது காம்ப்ளிமெண்ட். அப்போ ஐ பெயிண்டட் த கார், இதுலயே சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. ப்ளூன்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று வருது, ஒரு அட்ஜெக்ட், ஒரு அட்ஜெக்டிவ். அப்போ இதை காம்ப்ளிமெண்டா சேர்த்துக்கோங்க. மை ஃபாதர் பிரசன்டட் மீ, எங்க அப்பா எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு அப்படிங்கிறது இங்க ஆப்ஜெக்ட். யாருக்கு? அது ஆப்ஜெக்ட். என்ன, எதை, அதுவும் ஆப்ஜெக்ட். ஒரு சென்டென்ஸ்ல யாருக்கு அப்படின்னு கேட்டிருந்தா அது ஆப்ஜெக்ட்,
எங்க அப்பா எனக்கு ஒரு வாட்ச் கொடுத்தாங்க. யாருக்கு கொடுத்தாங்க? எனக்கு. யாருக்குங்கிற கேள்விக்கு பதிலாக வருவது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். எதை அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். இதை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. மை ஃபாதர் பிரசன்டட் எ வாட்ச். இப்போ இதுலயே முடிஞ்சிருச்சு. அப்போ அதுதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்பா கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? எ வாட்ச். அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு கொடுத்தாங்க? அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இது ரெண்டு ஆப்ஜெக்ட் வருது. அப்போ ஒன்னு டைரக்ட், இன்னொன்னு இன்டைரக்ட். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. she gave money. எதை கொடுத்தாங்க? மணியை கொடுத்தாங்க. அப்போ மணிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். டு த புவர். யாருக்கு கொடுத்தாங்க? டு த புவர். அப்ப யாருக்குங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். மோஸ்ட்லி இந்த ஐஓடிஓ தான் நமக்கு கேட்பாங்க. இது வரலையும் அதுதான் எஸ்டிடி, ஹிஸ்டரி, ஜியாகிரபி எல்லாம். ஆங்கிலத்தை பொறுத்தவரையிலும் சென்டென்ஸ் பேட்டர்னாலே எஸ்வி ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஒரு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், இல்லைன்னா ஒரு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட். இதுதான் இது வரலையும் கொடுத்துருக்காங்க வரலாறு. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். மேலே உள்ளதெல்லாம் நமக்கு தெரியும். ஹீ இஸ் ஸ்மார்ட். அப்போ அது ஒரு கம்ப்ளீட்மெண்ட்டுக்காக அந்த வார்த்தையை நம்ம போட்டிருக்கோம். அப்போ அதை காம்ப்ளிமெண்ட்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். ஹீ இஸ் ஸ்மார்ட், எஸ்விசி. ஹீ இஸ் ஏ டாக்டர், எஸ்விசி. ஹீ இஸ் ஏ ஸ்டூடெண்ட், எஸ்விசி. இப்படி ராஜா இஸ் ஏ போலீஸ், எஸ்விசி. அப்போ எஸ் இஸ் வந்தா ஹீ இஸ், she is, it is. பக்கத்தில் ஒரே ஒரு வார்த்தை வந்திருக்குன்னா எஸ்விசி தாராளமாக போட்டுடலாம். இதுவும் ஒரு குறிப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எதைங்கிற கேள்விக்கு பதிலாக வருவது ஆப்ஜெக்ட். ஐ பிளே ஹாக்கி. நான் விளையாடினேன். என்ன விளையாடினேன்? ஹாக்கி. அப்போ அது ஆப்ஜெக்ட். ஐ பாட் எ கார். நான் வாங்கினேன். என்ன வாங்கினேன்? கார் வாங்கினேன். அது ஆப்ஜெக்ட். அப்போ என்னங்கிறதுக்கு ஆன்சரா வந்தா ஆப்ஜெக்ட். எதை, என்ன, ஆப்ஜெக்ட். யாருக்குங்கிறதுக்கு வந்தா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ இன்டைரக்ட் ஆப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒரே சென்டென்ஸ்ல வந்ததுன்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை குறிக்கிறதுக்கு ஐஓ, இந்த ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆயிடும், டிஓ. இதை நம்ம குறிப்பிடுறோம். இந்த சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. முக்கியமானது இதுதான். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது யார். மை ஃபாதர் பிரசன்டட் மீ எ வாட்ச். இப்போ இதுக்கு ஒவ்வொரு கேள்வியா பாருங்க. யார் கொடுத்தாங்க? அப்பா கொடுத்தாங்க. யாருங்கிற கேள்விக்கு பதிலாக வந்தா சப்ஜெக்ட். அவள் பணம் கொடுத்தாள். யார் கொடுத்தா? அவள், ஷீ, சப்ஜெக்ட். ஐ பெயிண்டட் த கார். யார் பெயிண்ட் பண்ணா? ஐ, சப்ஜெக்ட். ஹீ இஸ் ஸ்மார்ட். யார் ஸ்மார்ட்? ஹீ, சப்ஜெக்ட். குழந்தை சிரித்தது. யார் சிரித்தது? குழந்தை, சப்ஜெக்ட். அவ்வளவுதான். சப்ஜெக்டுக்கு யார். என்ன, எதை, ஆப்ஜெக்ட். அங்க யாருக்குன்னு இன்னொரு வார்த்தை வந்திருக்கு அப்படின்னா அந்த யாருக்குங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆயிடும். இது டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆயிடும். இப்போ உதாரணத்துக்கு மை ஃபாதர் பிரசன்டட் மீ எ வாட்ச். இதுல எத்தனை கேள்வி கேட்கலாம் பாருங்க. யார் கொடுத்தா? என்ன கொடுத்தா? யாருக்கிட்ட கொடுத்தாங்க? யார் கொடுத்தாங்க? சப்ஜெக்ட். என்ன கொடுத்தாங்க? ஆப்ஜெக்ட். இதுல கூடுதலா யாருக்குன்னு வந்திருக்கு. அப்ப யாருக்குன்னு வந்தது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் போட்டுட்டோம். இந்த என்னங்கிறத டைரக்ட் ஆப்ஜெக்டா மாத்திக்கிட்டோம். இப்போ யார் சப்ஜெக்ட், எதை, என்ன, ஆப்ஜெக்ட், யாருக்கு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். வெர்ப் அப்படிங்கிறது என்ன நமக்கு தெரியும். ஒரு செயல் தெரியுது. என்ன செஞ்சாங்க? அவன் பெயிண்ட் பண்ணான். என்ன பண்ணான்? பெயிண்ட் பண்ணான். அப்ப வாட். அந்த சப்ஜெக்ட் என்ன செஞ்சுது?
அதுதான் ஆக்ஷன், அது நமக்கு தெரியும். அதே போல இஸ், இந்த பி ஃபார்ம் வெர்பு இருக்கு, இது எல்லாமே வெர்புல வந்துடும், நமக்கு தெரியும். ஏன்னா அது பேரை பி ஃபார்ம் வெர்புன்னு தான் நம்ம சொல்றோம். ஆக்சிலரி வெர்ப்ஸ், துணை வினை சொல், ஞாபகம் வச்சிருக்கோம். அதே போல ஆப்ஜெக்ட், இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, என்ன, யாருக்கு, ஹூம், வாட், எதை, இதெல்லாம் நம்ம வந்து ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ரொம்ப நிறைய பார்த்துட்டோம். எப்படி போறது? காம்ப்ளிமெண்ட். இந்த காம்ப்ளிமெண்ட்னா என்ன? இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கம்ப்ளீட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே ஸ்பெல்லிங் தான். காம்ப்ளிமெண்ட், அதுக்குள்ளே இருக்கிற கம்ப்ளீஷன். அப்போ அந்த சொற்கள் அது இருந்தாதான் அந்த சென்டென்ஸ் முடியும், இல்லைன்னா அதுக்கு ஒரு சென்ஸ் இருக்காது. ஹீ இஸ் ஏ டென்டிஸ்ட், இதுல ஏ டென்டிஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா இந்த ஏ டென்டிஸ்ட்ங்கிறது என்னங்கிறதுக்கும் ஆன்சரா வராது, யாருக்குங்கிறதுக்கும் ஆன்சரா வராது, எதைங்கிறதுக்கும் ஆன்சரா வராது. யாருங்கிற கேள்விக்கு ஏற்கனவே ஹீன்னு ஒண்ணு வந்துட்டு, யாரு அப்படின்னா ஹீ, அவன் என்னவாக இருக்கிறான்லாம் நம்ம கேள்வி கேட்க மாட்டோம். அப்படியெல்லாம் நீங்க டிசைன் பண்ணி கேட்கக்கூடாது. ஹீ இஸ் அப்படின்னு வந்திருக்கு, அந்த சென்டென்ஸ் முடியணுங்கிறதுக்காக ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், பி ஃபார்ம் பக்கத்துல ஒரே ஒரு வார்த்தை ஏன்னு ஆரம்பிச்சு வந்ததுன்னா அதை காம்ப்ளிமெண்டா போட்டுக்கோங்க. இது சின்ன குறிப்பு. ஷி நேம்டு த பாய், அவங்க பேர் வச்சாங்க, அந்த இடத்துல ஏதோ ஒன்று குறையுது, அப்போ ஜான்னு வந்துட்டு, அது காம்ப்ளிமெண்ட். இட் க்ரூ, அது வளர்ந்தது, க்ரூ டார்க். அப்போ இந்த டார்க்குங்கிற வார்த்தை இருந்தாதான் அந்த ரெண்டு சொல்லும் ஒரு முழுமையான அர்த்தத்தை பெறுது. இந்த மூணாவது வார்த்தை வந்தாதான் இந்த ரெண்டு சொல்லும் அர்த்தத்தை பெறுது. அப்போ இதுக்கு காம்ப்ளிமெண்ட். அட்ஜங்க்ட், இதுவரையிலும் நம்ம இதை பார்க்கல, இதுவரையிலும் நமக்கு அட்ஜங்க்ட் வரல இல்லை, ஆமா, இதுவரையிலும் அட்ஜங்க்ட் வரல. இதை நம்ம அடுத்த வகுப்புல பார்த்துக்கலாம். சரி, இது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். அட்ஜங்க்ட் அப்படின்னா எங்கே, எப்படி, எப்பொழுது, ஏன். இப்போ ஒரு ½ லேட்டா வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா என்னென்ன கேள்வி வரும்? எங்க போன, எதுல போன, எப்ப வந்த, ஏன் போன, எவ்வளவு கேள்வி கேட்பாங்க. இதுதான் அட்ஜெக்ட். அது முக்கியமான கேள்வி முன்னாடியே கேட்டது சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இந்த அட்ஜெக்ட்ங்கிறது எங்க, எப்படி, ஏன், எப்ப, இதெல்லாம் அட்ஜெக்ட். இதை நம்ம குறிப்பை எடுத்துக்கிறோம். இப்போ இந்த அட்ஜெக்ட்னா என்னென்ன வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வேர், பிளேஸ். வேர்னா எங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக ஏதோ ஒரு இடம் தான் வரும். ஹியர், தேர், எவரிவேர், இன் த ஸ்கை, அட் ஹோம், இன் தஞ்சாவூர். மை ஃபாதர் இஸ் எ ஃபார்மர் இன் திருவாரூர். இதுக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன் என்ன? யாராவது ஒருத்தங்க டைப் பண்ணுங்க. ஃபார்மர் இன் திருவாரூர், யாராவது ஒருத்தங்க டைப் பண்ணுங்க. SVCA, லெனோவா, அருமை, சூப்பர், அவ்வளவுதான். ஜூலியட் நிர்மலா மேம், சூப்பர். ஓகே, எல்லாருமே கிட்டத்தட்ட SVCA கொண்டு வந்துட்டீங்க. சுஜாதா மேம் அருமை, லதா மேம் அருமை. அவ்வளவுதான். இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்ங்கிறது முழுமையா நம்ம முடிச்சிட்டோம். பட் இந்த அளவுக்கு தான் நமக்கு இருக்கும். இதுக்கு மேல கூடுதலா SVC, 2 அட்ஜெக்ட், SV, IO, DO, 2 அட்ஜெக்ட் எல்லாம் வராது. அதிகபட்சம் 4 தான் வரும். அப்போ இந்த பிளேஸ், வேர், அதுக்கு என்னென்னலாம் பதிலா வரும், இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அப்புறமா எழுதிக்கலாம். அந்த புக்கு 8வது புக் இருந்ததுன்னா எடுத்து பார்த்துக்கோங்க. வேர் அப்படிங்கும் போது ஹியர் அண்ட் தேர், ஹியர் ஆர் தேர், எவரிவேர், இன் தி ஸ்கை, அட் ஹோம், இன் திருவாரூர், இன் தமிழ்நாடு. ஓகே, அடுத்தது ஹவ், எப்படி, மேனர், எப்படி வந்த, பை பஸ், பை சர்க்கிள், எப்படி ஜெயிச்ச, த்ரோ எஃபர்ட்ஸ், எப்படி மிக்சிங்னு வேற வந்திருக்கு. சரி, எப்படி ஆம்லேட் போட்ட, பை மிக்சிங்.
எப்படி ஜெயிச்ச? பை ஹார்ட் ஒர்க். இப்படி. அடுத்தது when, எப்போ? நவ், லேட்டர், 2 வருஷம் கழிச்சு, சின்ன குழந்தையா இருந்தப்போ, இன்னைக்கு காலையில. இது எல்லாம் டைத்துக்கு பதிலாகும். இதெல்லாம் வருங்கிறது, இதெல்லாம் வந்தா டைம் எதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம்? அட்ஜங்க்ட். ஏங்கிறது அட்ஜங்க்ட். அட்ஜங்க்ட்னா என்ன? இந்த மேல கொடுத்துருக்காங்கல்ல, வேர், ஹவ், வென், ஒய், இதுக்கு பதிலாக வரக்கூடியது. குறிப்பு எடுத்துக்கிறோம், இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறோம். அடுத்தது ஒய், ரீசன், டியூ டு கோல்ட், ஏன், ஏன் வரல. இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்டை கேட்போம் ஏன்பா லேட்டுன்னு, அதுக்கு அவன் சொல்லுவான்ல விதவிதமான காரணங்கள். இப்ப நம்ம லேட்டா போகும்போது எங்க ஹெச்எம் கேட்பாங்க, யாரும் கீவ்லூர் பிளாக்ல இல்லை, நாங்க சொல்லுவோம், நாங்க 6 பேரும் காரணம் சொல்லுவோம்னா அது ரொம்ப அருமையா இருக்கும். இதுதான் ரீசன். டியூ டு கோல்ட், த்ரோ ஃப்ளட்ஸ், அண்டர் கம்பல்ஷன், கேர்ஃபுல்லி, இப்படி காரணங்கள். இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அட்ஜங்க்ட்னா என்ன. இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்ல வர்ற ஏ அட்ஜெக்டிவ் கிடையாது, அட்ஜங்க்ட். இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். அட்ஜெக்டிவ் வந்தா என்னவா வரும்? சியா வரும். ஞாபகம் வச்சுக்கிறோம். சாரி, சியா வராது, சியா தான் வருது. காம்ப்ளிமெண்ட், ப்ளூ, இதெல்லாம் ஓகே. இப்ப 4க்கு ட்ரை பண்ணுங்க. நாலாவது கேள்வி, ஏஎஸ்விஏ, ஏஎஸ்விஓ. ஓகே, ஆன்சர் ஒருத்தங்க எல்லாத்துக்குமே போட்டாங்க. சரி, ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்துருவோம். த வால் கொலாப்ஸ்ட், எஸ்வி. ஓகே, டியூரிங் த வார், அப்போ ஏ முன்னாடி வரும். மெனி பீப்புள் லாஸ்ட் தேர் ஹோம்ஸ், நிறைய பேர் அவங்க வீட்டை இழந்துட்டாங்க. யார் இழந்தது? மெனி பீப்புள். அப்போ ஏஎஸ். இதை கண்டுபிடிச்சிட்டோம்னாலே நம்ம ஆன்சரை டிக் பண்ணிடலாம். ஏஎஸ்ல இது ஒண்ணுதான் இருக்கு. அடுத்தது வாட் டூ லாஸ்ட், அப்போ எஸ். நம்ம நார்மலா வெர்புக்கு பக்கத்து, சப்ஜெக்டுக்கு பக்கத்திலேயே வெர்பு வந்துடும். அதை கொஞ்சம் கவனம் கொடுத்து தேடுங்க, எது வெர்பு, எத்தனை சொல் வெர்பா இருக்குங்கிறத. அப்போ சென்டென்ஸ் பேட்டர்ன்ல மட்டும் ஏஎஸ்வி, இதுவே போதும். இதுதான் ஆப்ஷன்னா இதுவே போதும். ஆனா நம்ம எதை இழந்தாங்க? வாட், அதுக்கு பதிலா வர்றது ஆப்ஜெக்ட். அப்போ ஏஎஸ்விஓ. ஐ ப்ராமிஸ் த சில்ட்ரன் எ ட்ரிப் டு த ஜூ. ஐ ப்ராமிஸ்ட், சப்ஜெக்ட், வர்பு. யாருக்கு ப்ராமிஸ் பண்ணீங்க? யாருக்கு, யாருக்குன்னு வந்தா என்ன? டைரக்ட் ஆப்ஜெக்டா இன்டைரக்ட் ஆப்ஜெக்டா? டைரக்ட் ஆப்ஜெக்ட் இல்ல, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்குன்னு வந்தா எதை ப்ராமிஸ் பண்ணீங்க? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ ஐ சப்ஜெக்ட், ப்ராமிஸ்டு வெர்ப், த சில்ட்ரன் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ சி தான் ஆன்சர். எதை பண்ணீங்க? எதை ப்ராமிஸ் பண்ணீங்க? எதைங்கிற கேள்விக்கு பதிலாக வந்தா டைரக்ட் ஆப்ஜெக்ட். இதை நம்ம பார்த்துருக்கோம். இதை வந்து நம்ம தெளிவா முடிவெடுத்துப்போம். ஓகே. ஏஎஸ் இன் 1992, எங்கே, எப்பொழுது, எப்பொழுதுங்கிற கேள்விக்கு பதில் இது. அப்போ ஏ. யார் செய்தது? பிராங்க். ஏ அதுக்கு பக்கத்துல சப்ஜெக்ட் ஏஎஸ். அப்போ ஏவா இருக்கணும் இல்ல பியா இருக்கணும். இப்போ சப்போஸ் இதுல குழப்பம் இருந்ததுன்னா இந்த ரெண்டுல ஒன்று ஏதோ ஒன்று போட்டு வந்துடுறோம். 50-50 சான்ஸ். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆசிரியர் தகுதி தேர்வுல நீங்க 60 கேள்வி நமக்கு தெரியல, திக்கற்ற நிலையில இருக்கோம்னா கூட அதுல நீங்க எல்லாத்தையும் ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா உங்க
உங்களுடைய லக் ஒரு 10 மார்க் கொடுக்கும். ஏன்னா அப்ஜெக்டிவ் டைப், நீங்க எழுதுனதுல 10 ரைட் ஆகலாம். அதுக்காக எல்லாத்தையுமே வீணுக்குன்னு இதெல்லாம் இருக்காதுன்னு தெரிஞ்சு அதை போய் எழுதிட்டு வரக்கூடாது. இப்போ இதுல வந்து நமக்கு ஒன்னே ஒன்று தான் தெரியுது, இந்த மூவ் டு லண்டன்ங்கிறது என்னன்னு தெரியல. அப்போ நம்ம இந்த இன் 1992ங்கிறது 98ங்கிறது ஏ, அது நமக்கு கிளியரா தெரியும். ஸோ ஏபியில் 2ல் 1 மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஃப்ரம் சப்ஜெக்ட், அதுவும் கிளியர். மூடு வெர்பு, அதுவும் 2லையும் 1 தான் இருக்கு. இப்போ இந்த கேள்வியை நம்ம யோசிக்கணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஓ வரணும்னா என்ன கேள்வி, எதை. ஏ வரணும்னா என்ன கேள்வி. இப்பதான் பார்த்தோம், ஒரு 4 கேள்வி இருக்கு. எங்கே, எப்படி, எப்பொழுது, ஏன். அப்போ இங்க என்ன கேள்வி வருது, ஃப்ராங்க் மூவ்ட் எங்கே. அப்போ எங்கேங்கிற கேள்விக்கு பதிலா வருது. அப்ப இது என்னவா இருக்க முடியும், ஏ. ஏஎஸ்விஏ. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்படி ஆப்ஜெக்ட்னு வந்தா, ஆப்ஜெக்ட் அப்படின்னு வந்தா எதை, இதுதான் கேள்வி. இதை தவிர வேற எந்த கேள்வியும் கிடையாது ஆப்ஜெக்டுக்கு. இப்போ யாருங்கிறதும் வரும். த போலீஸ் அரஸ்டட் த தீவ்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா அது யார். அப்ப ஏற்கனவே ஒரு சப்ஜெக்ட் இருக்கும்போது இன்னொன்னு வருதுன்னா, அது மட்டும்தான் வருதுன்னா அது ஆப்ஜெக்ட். அப்ப யாருன்னு 2 கேள்வி வந்ததுன்னா, ஒன்னு சப்ஜெக்ட் இன்னொன்னு ஆப்ஜெக்ட். அதை நம்ம இப்ப குழப்பிக்க வேண்டாம். நம்ம இந்த ஏயை மட்டும் முடிவுக்கு வந்துருவோம். அதெல்லாம் அட்வான்ஸா அடுத்தடுத்த வகுப்புல பார்ப்போம். அப்போ எங்கேங்கிற ஒரு கேள்வி வந்ததுன்னா ஏ தான், அட்ஜெக்ட் தான், அதை போட்டுக்கிறோம். பூஜா ஹையர்ட் எ பைசைக்கிள். சொல்லுங்க யாராவது. பூஜா சப்ஜெக்ட், யாருங்கிற கேள்விக்கான பதில். வாட் டு, ஹையர்ட் வெர்பு. என்ன பண்ணாங்க, பூஜா வாங்கினாங்க. எதை வாங்கினாங்க. அப்போ எதை அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில், ஆப்ஜெக்ட். அவ்வளவுதான். ஓகே. அடுத்தது போயம். ஓகே, அப்படியே இருக்கீங்க. எ திங்க் ஆஃப் பியூட்டி, ஜான் கீட்ஸ். ஜான் கீட்ஸ் பிரிட்டிஷ் ரொமான்டிக் போயட், ரொம்ப புகழ்பெற்றவர். பாரதியார் ரொம்ப நேசித்த கவிஞர். இவர் வந்து ஒரு சர்ஜன், பிராக்டிஸ்ட் அஸ் எ சர்ஜன். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையை முழுவதும் கவிதைகளுக்காக அர்ப்பணிச்சாங்க. அதே போல அவங்களுடைய கவிதை வந்து ரொம்ப உலகத்தை பத்தி, அதனுடைய கற்பனை உலகம், அவங்களுடைய எண்ணங்கள், உயர்ந்த சிந்தனைகள், இது எல்லாமே அந்த அவங்களுடைய மொழியில வரும். எ திங்க் ஆஃப் பியூட்டி அப்படிங்கிறது அவங்களுடைய என்டிமியான் அப்படிங்கிற போயம், எ பொயட்டிக் ரொமான்ஸ். இது வந்து ஒரு கிரீக் லெஜண்ட், கிரேக்கத்துல உள்ள ஒரு புத்திசாலி, என்டிமியான் அப்படிங்கிற ஒருத்தரை பத்தினது. ஒரு பியூட்டிஃபுல் யங் ஷெபர்ட், ஒரு இளம் அழகான மேய்ப்பாளர், ஆடு மேய்க்கிறவர். And a poet who lived on Mount Latmus had a vision of Cynthia, the moon goddess. The vision of Cynthia, the moon goddess. நிலவுக்கான கடவுள் சிந்தியா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, இது வந்து முழுக்க இயற்கை, கடல், இது எல்லாத்தையும் பற்றி ஒரு ரொமான்டிக் போயட்டா இதை வச்சு எழுதியிருக்காங்கிறத பார்க்குறோம். A think of beauty. A think of beauty is a joy forever. இதுக்கு என்ன அர்த்தம், அழகுங்கிறதே எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சி தான். இட் லவ்லினஸ் இன்க்ரீசஸ். அதனுடைய லவ்லினஸ், இதை காதல்னு அன்புன்னு சொல்ல முடியாது. அதனுடைய அழகு, லவ்லினஸ் இன்க்ரீசஸ், அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அழகின் அழகு அதிகரித்து கொண்டே செல்கிறது. இட் வில் நெவர் பாஸ் இன்டு நத்திங்னஸ். அது எப்போதுமே ஒண்ணுமே இல்லாம போகாது. நத்திங்னஸ்னா ஒன்றுமே அற்ற தன்மை, எதுவுமே இல்லைன்னு அது ஆகாது. பட் வில் கீப் எ குவைட் ஃபார் அஸ். அது நமக்கு எப்போதுமே ஒரு அமைதியை தருது. அண்ட் எ ஸ்லீப் ஃபுல் ஆஃப் ஸ்வீட் ட்ரீம்ஸ். அது நமக்கு ஒரு இனிய கனவுகளை தருது. ஹெல்த், குவைட் பிரீத்திங், அமைதியான சுவாசம், ஹெல்த் எல்லாம் தருது. Therefore, on every morrow, we are wrapping a flowery band to bind us to the earth.
அதனால தான் ஒவ்வொரு நாள் எவரி மாரோ, ஒவ்வொரு நாள் காலையிலும், டுமாரோன்னா அடுத்த நாள் அப்படின்னு சொல்கிறோம், எவரி மாரோன்னா ஒவ்வொரு நாள். ஆர் வி ரெத்திங் எ ஃப்ளவரி பேண்ட் டு பைண்ட் அஸ் டு த எர்த். ஃப்ளவரி பேண்ட், மலர் மாலை. அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? நம்மளை பூமியோட கட்டிக்கிறோம். Some shape of beauty moves away the pale from our dark spirit. நம்மள்ட்ட இருந்து சில அழகு வந்து வெளியேறுது, நம்மளுடைய டார்க் ஸ்பிரிட்ல இருந்து வெளியேறுது. Such the sun, the moon, the trees old and young, sprouting a shady boon for symbolship. Such a sun, the moon, the tree old and young, sprouting the shady boon for a symbolship. And such are daffodils. Daffodilனா இந்த மஞ்சள் கலர் பூ, மஞ்சள் கலரில் பூக்கும் இல்லையா, அந்த பூ தான் டஃபோடில்னு சொல்லுவாங்க. வித் த கிரீன் வேர்ல்ட் தே லிவ் இன் அண்ட் எ கிளியர் ரீல்ஸ் தட் ஃபார் தெம்செல்ஃப் கூலிங் காவட் மேக் கெயின்ஸ்ட் த ஹாட் சீசன். த மிட் ஃபாரஸ்ட் பிரேக் ரிச் வித் த ஸ்ப்ரிங்லே ஆஃப் ஃபேமஸ் ரோஸ் பிளாக் அண்ட் த என் ஃபவுண்டைன் ஆஃப் இம்மார்டல் ட்ரிங்க். இம்மார்டல் ட்ரிங்க்னா அழிவில்லாமல் பருகுவது அப்படின்னு அர்த்தம். pouring us into the heavens bring, நம்மளை வந்து அந்த சொர்க்கத்தினுடைய இதில் வந்து நம்மளை கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு சொல்கிறோம். ஒரு இயற்கை காட்சியை பற்றின வர்ணனை, அதில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக இதிலேருந்து ஒரு நமக்கு கேள்விகள் வர வாய்ப்பு இல்லை, பொயட்டிக் டிவைசஸ் வரலாம். இதில் முக்கியமான வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா அந்த டஃபோடில், மஞ்சள் நிறப்பூ, அது ஒரு முக்கியமான வரி, அதை மட்டும் படிச்சுக்கோங்க. எ ஃப்ளவரி பேண்ட் டு பைண்ட் அஸ் டு த எர்த். நம்ம வந்து ஒரு மலர்களால் ஆன ஒரு மாலையை கொண்டு நாம் நம்ம பூமியோட கட்டிக்கிறோம். இவ்வளவுதான். இதுதான் அந்த திங்க் ஆஃப் பியூட்டிங்கிற போயம். ஜான் கீட்ஸ் எழுதுனது. அவரை பற்றின குறிப்புகள். பேல் அப்படின்னா கவர் பண்ணியிருக்கிறது. ரில்ஸ்னா கிளியர் ஸ்ட்ரீம்ஸ். ஸ்ப்ரிங்க்லிங், ஃபாலிங் இன் ஃபைன் டிராப்ஸ், துளி துளியாக தெரிக்கிறது. இப்போ ஈரமான பந்தை தூக்கி தரையில் அடிச்சிங்கன்னா அதில் தண்ணி தெரிக்கும் இல்லையா, அதான் ஸ்ப்ரிங்க்லர். ஸ்ப்ரிங்க்லர் நமக்கு தெரியும், தோட்டத்தில் போட்டு வச்சுருக்கோம், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இன்றைய வகுப்பு இந்த இடத்துல நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம்.